ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. நேற்று குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடிய தவேக அரசை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரு மனுவை அதிமுக நிர்வாகிகள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில ஒரு நிர்வாகிகள் குழு ஆளுநரை பார்த்து அந்த மனுவை கொடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கோருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குதிரை பேரத்தை பயன்படுத்தி அதிமுகவை சீர்குலைக்கும் பணியை நிறுத்தணும், அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. குதிரை பேரம்னு ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசும்போது தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா சொன்னாங்க. அதற்கு முந்தைய நாளே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு அமமுக டிடிவி தினகரன் சொன்னாரு. குதிரை பேரம்னா குதிரை எப்படி இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ள வந்தது, குதிரை பந்தயம் ரைட்டு, குதிரை பேரம்னா என்ன அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் வரலாம். இவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருக்கோம். குதிரை பேரம் தொடர்பாக எல்லாரும் பல விளக்கங்களையும் சொல்லியிருப்பாங்க. அது சிலர் நாங்க செய்தது குதிரை பேரம் இல்ல, அவங்க செய்தது குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செய்ததும் கூட குதிரை பேரம் இல்ல, அவர்களாக தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்யும் போது இவங்க தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சேர்ந்த இடத்துக்கு நியாயம் சொல்லக்கூடிய புதிய நீதிபதிகளும் அங்க இருக்கிறாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் சேர்த்துதான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேறு புதிய செய்திகள் இல்ல. பாலச்சந்திரன் சாரும் வரல, அவர் ஒரு பயணத்துல இருக்கிறாரு. அதனால ஏற்கனவே பேசியதை தொகுத்தும் சில விஷயங்களை கூடுதலாகவும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கிறேன். குதிரை பேரம் அப்படின்னா என்ன, டிடிவி எதற்காக சொன்னாரு, பிரேமலதா எதற்காக சொல்றாங்க, தங்களுடைய கூட்டணியிலிருந்து கட்சிகள் போச்சே, அதை பற்றி திமுக ஏன் குதிரை பேரம்னு சொல்லாம இருக்கு, அது சொன்னால் அது பொருந்துமா அப்படிங்கிற பல கேள்விகள் அதற்குள்ள வருது. கொள்கைகளை தூக்கி தள்ளி வச்சுட்டு, மக்கள் கொடுத்த முந்தைய தீர்ப்பை தூக்கி தள்ளி வச்சுட்டு, தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுக்கிறது, அதற்கு பிரதி உபகாரமாக, அது பதில் ரிட்டர்ன் கிஃப்டாக மீண்டும் இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு, அல்லது ஏதேனும் பதவிகள், வாரிய பதவிகள் அல்லது அமைச்சர் பதவிகள் அல்லது பணம் அல்லது வேறு விதமான ஆதாயங்கள் அப்படின்னு ஈவன் நம்ம செல்வாக்குல நாம சொல்லக்கூடிய 5-6 பேருக்கு டிரான்ஸ்பர்ஸ் போடுறதாக இருந்தால் கூட, போஸ்டிங்ஸ் போடுவதாக இருந்தால் கூட, அதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட் தான். நீங்க கொடுத்த ஆதரவுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் தான். அதனால அப்படி கொடுக்கப்பட்ட ஆதரவும் குதிரை பேரம் தான் அப்படின்னு சில குதிரை பேரத்துக்கான இலக்கணங்கள் நீங்க இணையத்துல தேடி பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் குதிரை பேரம்னு தேடி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பலர் பல கருத்துக்கள் அந்த மாதிரி வருது. இங்க உள்ள நம்ம மக்கள் சமூக ஊடகங்கள்ல போட்டது இல்ல, ஆய்வு கட்டுரைகள்ல சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து சொல்றாங்க. மற்றபடி குதிரை பேரம்னா இதெல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுக்காக நாங்க ஏற்க முடியுமா? நாங்கள் மாற்றத்தை விரும்புபவர்கள். ஏற்கனவே யாரையும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஏற்பது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லலாம். அப்படி இல்ல, அந்த பெயர் ஏன் வந்தது, குதிரை ஏன் வந்தது? 18-19ஆம் நூற்றாண்டுல குதிரைகளை விற்கும் போது, அதாவது மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால குதிரை தான் வாகனமாக, பயணங்களுக்கு தேவையான வாகனங்களாக இருந்திருக்குது. அதனால குதிரை வியாபாரம் நடக்கும் போது தங்களுடைய குதிரைக்கு இருக்கக்கூடிய திறமைகளை காட்டுறது, இல்லாத திறமைகளை இருப்பதாக காட்டுவது, அதனுடைய வயதை குறைத்து காட்டுவதற்காக பற்களையோ அல்லது உடல்ல இருக்கக்கூடிய முடிகளையோ மாற்றி அமைப்பது, அதாவது வண்ணம் பூசுவது அல்லது மாற்றி அமைப்பது, வளர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை தேய்த்து குறைவாக காட்டுவது, இப்படி பல்வேறு ஃப்ராடு வேலைகளை செய்து பர்ச்சேசர், அதாவது வாங்க வருபவரை கண்ணை கட்டி விற்கிறதுக்கு விற்பனையாளர்களும் இல்லாத குறைகளை வாங்குபவர்களும் சொல்லி குதிரை பேரத்துல கடுமையான பேரம் நடக்கும். அதாவது விலை அல்லது அதனுடைய தகுதி இது உட்பட பல்வேறு கடுமையான நேர்மைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு பேரங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். அது ஒரு பெரிய வியாபாரம். நேர்மை இருக்காது, இல்லாததை இருப்பதாக சித்தரித்து
இருப்பதை இல்லாததாக சித்தரித்து இரண்டு தரப்புலையும் கடுமையானது ஒரு பேரம் நடக்கும், வியாபார பேச்சுவார்த்தை நடக்கும். அதனால அந்த குதிரை பேரம் அதுக்கப்புறம் அடுத்த நூற்றாண்டுல அல்லது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில அல்லது 20ஆம் நூற்றாண்டுல அரசியல் களத்துக்குள்ள அது வந்துச்சு. கொள்கைகளை துறந்து சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுப்பவர்களை அல்லது சிறு ஆதாயங்களுக்காக அல்லது பெரிய ஆதாயங்களுக்காக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக அடிபணிந்தவர்கள் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்துருச்சு. இந்திய அரசியல்ல அது ஏன் அப்படி வந்தது, ஆயாராம் காயாராம்னு ஏன் பெயர் வந்ததுங்கிறதையும் பலர் ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க. ஹரியானால ஒரே நாள்ல 3 பேர் ராம் வந்தார், ராம் போனார், ராம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரே நாள்ல 3 முறை இங்கேயும் அங்கேயுமாக தாவிய ராம் அப்படிங்கிறத ராம் ஆயாராம் காயாராம்னு சொன்ன மாதிரி இங்கேயும் நடந்திருக்குது. டி ராமச்சந்திரன், ராமசாமி போன்ற தலைவர்கள் புதுவை சட்டப்பேரவையில இருக்கும்போது திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில கூட இது மாதிரியான கட்சி தாவல்கள் இருந்தன. இது எல்லாத்தையும் 84ல புதிதாக பிரதமராக பொறுப்பேற்ற ராஜீவ் காந்தி, அவரு புதியவர், இளையவர், மாற்றம் வேண்டும், ட்ரெடிஷனலான கன்வென்ஷனலான மரபு வழி அரசியல் முறைகள்ல இருந்து மாற்றம் வேண்டும், இதையெல்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை, மாறுபடும் உரிமை, டிசென்டிங் ரைட், தலைமையை எதிர்த்து பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து மாறுபடும் உரிமை அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் கடந்த காலங்கள்ல பேசிட்டு இருந்த சூழலை மறுத்து ஒரு கட்சியில இருந்து நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்க அந்த கட்சியோட தான் நீங்க விசுவாசமாக அங்க இருக்கணும், அவங்க சொல்றதான் கேட்கணும், அவங்க விப்புக்கு மீறி, கொறடா உத்தரவுக்கு மீறி நீங்க வாக்களித்தீர்கள் என்றால் நீங்கள் பதவியை இழக்கிறீர்கள்னு பல்வேறு நிபந்தனைகளை போட்டு கட்சி தாவல் தடை சட்டம் என்ற ஒன்றை 10வது அட்டவணையில சேர்த்து இந்திய அரசமைப்பு சட்டத்துல சேர்த்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பல திருத்தங்களையும் பார்த்திருக்குது. அந்த சட்டத்தின் பிடியில் சிக்கிவிடக் கூடாதுங்கிறதுக்காக சுத்தி வளைச்சு பல்வேறு வேலைகளை, அதாவது கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனான்னு கேட்பாங்கல்ல நம்ம ஊர்கள்ல, அந்த மாதிரி இந்த சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவது அல்லது சட்டத்தை சுத்தி வளைச்சு அடிச்சு அதுல பிடிபடாமல் தப்பிப்பது போன்ற வேலைகளை செய்வாங்க. நீங்க அதை உதாரணத்துக்கு நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்க முடியும். இப்பதான் அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்த டோல்கேட்டுக்கு முன்பக்கமே ஒரு ஊருக்குள்ள போற ஒரு ரோடு வந்ததுன்னா அதுல ஊருக்குள்ள போய் டோல்கேட் தாண்டி திரும்ப மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணிக்கிற வேலைகள் எல்லாம் முன்னாடி பலர் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதைதான் சுத்தி வளைச்சு ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் ஒண்ணு இருக்குன்னா, ஒரு இடத்துல உங்களுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தடை இருக்குதுன்னா அந்த தடையை மீறி அது நேரடியாக மீறி போறது இல்லை. அது நாம் டோல்கேட்ல பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லி போறது அது வேற வகை. இது அந்த பக்கமே வராம வேற வழியாக அந்த ஒரு இடத்தை மட்டும் கிராஸ் பண்றதுக்கு வேற வழியை பயன்படுத்துவது அப்படின்னு வர்றவங்க இருக்கிறாங்க. அவங்க யாரும் அப்படிலாம் செய்யறோம்னு சொல்லிட்டுலாம் செய்யறது இல்லை, எல்லாம் நேர்மையா நடக்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா செய்யறது எல்லாமே இந்த மாதிரி சுத்தி வளைச்சு செய்வதும் தடைகளை மீறுவதும் அப்படிதான் செய்வாங்க. சிலர் மட்டும்தான் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எனக்கு இலக்கை அடைவது மட்டும்தான் முக்கியம், எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ், நான் என்னுடைய இலக்கை அடைந்து விட்டேன் என்றால் நான் வந்த வழிகள் எல்லாமே நியாயமானவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிலர் தான். அந்த வகையில அப்படி பேசக்கூடியவர்களாக தேவைக்கா இருக்கிறாங்க. அவருடைய முதல் விக்கிரவாண்டி பேருரையிலேயே அதன் தலைவர் விஜய் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு சொல்லிட்டாரு. அதைத்தான் இப்போ அவர்கள் கடைபிடித்தும் வருகிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில என்னென்னலாம் நடந்தது குதிரை பேரமாக? இந்த குதிரை பேரம்னு இந்த கொள்கையை தூக்கி தள்ளி வச்சுட்டு தேர்தலுக்கு முந்தைய நிலைப்பாட்டில இருந்து மாறி ஒரு புதிய கட்சி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காகவோ அல்லது இருக்கின்ற பெரும்பான்மையை குலைப்பதற்காகவோ ஆட்சி அமைப்பதற்காகவோ அல்லது ஆட்சியிலிருந்து இறக்குவதற்காகவோ தங்களுடைய பழைய நிலைப்பாட்டில் இருந்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்பவர்கள், அவர்களுக்கு அதற்காக ஆதாயம் கிடைக்கும்படி பேரங்கள் நடந்திருந்ததுன்னா குதிரை பேரம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த வகையில என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்த்தா 108 இடங்கள் பெரும்பான்மை கிடைக்கல. 108 இடங்களோட அவங்க போய் அங்கதான் தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, நாங்க பெரும்பான்மை ஆனா பேரவையில நிரூபிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஆளுநர் கொடுத்திருப்பாரு. ஆனா அவங்க காங்கிரஸோடு சேர்ந்து போய் நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்ததுனால, கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனால அவர் 118 இடங்கள் இல்லாம எப்படி நீங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை
கேள்வியை கேட்டு 118ஓட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. காங்கிரஸ் மட்டும் முதல் நிலைப்பாட்டை மாத்தி போறாங்களே, அவங்களுக்கு பேரம் இல்லையான்னு கேட்டா அதுலயும் பேரம் இருக்கு. அந்த பேரம் ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாலேயே இருக்கும் போல இருக்குது. அது தேர்தலில் முடிஞ்சு அங்க நின்று எவ்வளவு ஜெயிக்கணுமோ ஜெயிச்சுட்டு இங்க வந்துருங்கிறது முன்கூட்டியே இருப்பது போல் தெரியுது. ரிசல்ட் வந்த உடனேயே அவங்க மாறி போறாங்க. ஓகே. இந்த பக்கத்துல அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்குள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அணி மாறி போறாங்க. அணி மாறி போறாங்கன்னா அவங்க அதை இன்னும் சொல்லல. இந்த அணியிலிருந்து வெற்றி பெற்று விட்டு எதிர் அணியில ஒருவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதுவே நிலை மாறியதால அதுவும் ஒரு குதிரை பேரம் அப்படின்னுதான் கருதப்படும். வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொள்கை ரீதியான அறிவிப்பு, நீங்க தேர்தலில் போட்டியிடும் போது ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்காக, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்காக அப்படின்னு அறிவித்து அதனால மக்களிடம் வாக்குகளை வாங்கிவிட்டு இப்ப இன்னொருவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு நீங்க என்ன நியாயம் கற்பித்தாலும் அது அடிப்படையில இந்த குதிரை பேரத்தோட தான் சேர்ந்து வருது. அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் ஆனது ஆட்சியிலேயே போய் பங்கேற்பது. அதை காங்கிரஸ் முதல்ல பண்ணுச்சு, அதுக்கப்புறம் IUML-ம் விடுதலை சிறுத்தைகளும் பண்ணாங்க. ஆக அதோட திமுக சைடு ஓவர். தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவும் செஞ்சாச்சு, பெரும்பான்மை வந்தாச்சு. ஆனாலும் தவேகாவுக்கு திருப்தி அடையல. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது இன்னும் கூடுதலாக இடங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க அதிமுகல இருந்து ஒரு பாதியை கட் பண்றாங்க. அந்த அதிமுகல இருந்து வரக்கூடியவர்கள் ஒரு 2/3 வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில அந்த வேலைகள் நடக்குது. 31 பேர் 32 பேர் வந்துட்டு 32 பேர் 47ல 32 வந்தாச்சுன்னா 3/2 பங்கு வந்தாச்சு. அதனால அது தவேகாவுடனே சேர்ந்தாலும் தப்பில்லை, தனியாக ஒரு அணியாக இருந்தாலும் தப்பில்லை. சட்ட ரீதியான எந்த சிக்கலும் இல்லை. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை செயலிழக்க செய்ததாக முடிஞ்சிடும். அதுல ரூல் படி சட்டத்தின் வழியாகவே அந்த வேலையை செய்ததாக முடிஞ்சு போகும். கட்சி தாவல் தான், அரசியல் ஆதாயம் தான், அமைச்சர் பதவி தான். ஆனா சட்டத்தின் ஊடாக செய்து முடித்த மாதிரி ஆயிடும். தூய சக்திக்கு சட்டத்தின் ஊடாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நல்ல விதமாகவே பெயர் கொடுத்திருப்போம். ஆனா துரதிருஷ்டவசமாக அது 32ஆக அவங்க திட்டமிட்டபடி அது நடக்கல. 25ஆக குறைஞ்சு போச்சு. 32ஆக வருங்கிற நம்பிக்கையில முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் விஜய் இந்த அதிமுக இருந்து பிரிந்து வந்தவர்களை நேரில் சந்தித்து ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு, அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான ஆதரவையும் கோரியிருக்கிறார். அதற்கு சோஃபா பரிசளித்திருக்கிறார்னு வச்சுக்கோம். எல்லாருக்குமே சோஃபா பரிசளிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே அரசியல் பேரம் அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். இதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போச்சு. அது ஒரு 2/3 கிடைக்கல. அதனால அவர்கள் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும், தகுதி இழப்பு வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அவர்களை அமைச்சரவையில சேர்க்காம தவிர்க்கிறாங்க. அதற்கு பிறகு அடுத்த கேம் ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அங்க போய் சேர்றாங்க அதிமுக சைடுக்கு. ஆனால் அதுல இருந்த ஒரு 4 பேர், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா 4 பேரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு தவேகாலேயே சேர்கிறார்கள். தலைமைச் செயலகத்திலேயே சேர்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு ஃபார்மலாக ஒரு ஃபங்க்ஷன், அங்க கட்சி இங்க சேரலன்னு சொல்றதுக்கு வசதியாக தனியாக பனையூர்ல ஒரு சடங்கு மட்டும் நடைபெறுகிறது. அவங்க மெம்பர்ஷிப்பை சேர்ற சடங்கு அங்க நடத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஓகே, இப்பவே அவங்க ராஜினாமாவை ஏற்கக்கூடாதுன்னு அதிமுக பெட்டிஷன் கொடுக்குது. ஆனா அவங்க அவர் ஏற்கிறார், சபாநாயகர் ஏற்கிறார். இவங்களுடைய விப்பை மீறி, கொறடா உத்தரவை மீறி வாக்களித்ததற்காக பதவி நீக்கம் செய்யுங்கள்னு கேட்டதை இன்னும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாரு, பரிசீலிக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா ராஜினாமாவை உடனடியாக தங்கள் கைப்பட எழுதி கொடுத்த ராஜினாமாவை உடனே ஏற்க வேண்டும்னு ஒரு விதியை காட்டி அவர் ஏற்கிறார். அவ்வளவுதான். இது எல்லாமே குதிரை பேரத்தினுடைய பிரச்சனையாக வருது. இதுல யாரு குதிரை பேரம், யாரு குதிரை பேரம் இல்லை அப்படின்னு எல்லாம் பாக்குறத விட அதிமுகவை சீர்குலைப்பதற்காக, அதிமுக ஆட்களை ராஜினாமா செய்ய வைப்பதற்காக குதிரை பேரம் அப்படின்னு சொல்றதுக்கு சிபிஐ விசாரணை சொல்றதுக்கு பதிலா இந்த என்டையர் ப்ராசஸுக்கு சிபிஐ விசாரணைன்னு கேட்பதுதான் சரியாக இருக்கும். குதிரை பேரம் என்பது பணம் வாங்குவது மட்டுமல்ல, தார்மீக ரீதியான விஷயங்களுக்கு சிபிஐ விசாரணை வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சோஃபா வந்த இடங்கள்
வழக்குகள் எல்லாத்துலயும் சிபிஐ விசாரணை வரணும்ல, அது என்னன்னு தெரியல. அதை கட்சிகளும் வலியுறுத்துறாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. ஓகே, எப்படி இதை பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதிமுகவை பிளவுபடுத்த நான் ஒரு நாளும் நினைச்சது இல்லைன்னு அங்க அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் சொல்றாங்க. ஆனா இந்த இடைப்பட்ட பீரியட்ல என் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டாங்க. இப்போ கட்சி மீண்டும் ஒன்றுபட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன வச்சு நிறைய கட்டுக்கதைகளை உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருக்கலாம், அது கட்டுக்கதைகளாகவும் இருக்கலாம். அந்த பக்கத்துல இந்த ஆபரேஷன் செய்பவர் லீமா ரோஸ் அவர்களுக்கு உறவினர்ங்கிற காரணத்தினாலேயே அவங்க ரெண்டு பேரும் கூட்டாகத்தான் இதை செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. இயற்கையின் நீதி, அதாவது சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு கொடுக்கறது தான் இயற்கை நீதினா அவங்க சேர்ந்துதான் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. சேர்ந்து செய்வது போல முதல்ல அவங்க சொன்னாங்கல்ல, தவேக அதிமுகவோட பேசிட்டு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே நிறைவடைந்திருந்தது என்றால் த்ரூ ப்ராப்பர் சேனல் 2 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக தவேக அதுல யாரு முதலமைச்சர்ங்கிறது அவங்க நெகோசியேஷனுக்குள்ள செட்டில் ஆகட்டும். அந்த 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால் அதுல ஒண்ணும் அது அரசு அதுலயும் குதிரை பேரங்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த மக்களுடைய மேண்டேட்டை நேரடியாக அமைப்பு ரீதியாகவே அதை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அதுக்கு பொருளா இருக்கும். அதுலயும் சிக்கல்கள் இருக்கு. அப்போ குதிரை பேரமே இல்லாம போகணும்னா ஒரே சொல்யூஷன் மீண்டும் தேர்தலுக்கு போவது மட்டும்தான். அது இல்லாம அவங்க தவேகவும் அதிமுகவும் சேர்ந்தாலும் சரி, தவேகவும் திமுகவை சேர்ந்தாலும் சரி, அல்லது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாலும் சரி, இந்த 3 காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் வந்திருந்தாலும் தேர்தல் முடிந்த உடனே ரிசல்ட் வந்த கையோட அது நடந்திருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது பிரச்சனை இல்லைன்னா அது ஸ்ட்ரக்சரலி முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கூட்டணியில உடைக்கிறது, கட்சியை உடைக்கிறதுங்கிற விஷயங்கள் வரும்போது இந்த குதிரை பேரம்ங்கிறது சின்ன குதிரை பேரமாக இருந்தது பெரிய குதிரை பேரமாக, அல்லது அதிமுக சொல்ற மாதிரி யானை பேரமாக அது மாறி போகுது அப்படிங்கிறது தான். இன்னும் 2-3 பேர் இந்த குதிரை பேரத்துல தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பது போல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு தவேக, இன்னொரு திராவிட இயக்கமாகத்தான் பாக்குறோம் அப்படின்னு மறுமலர்ச்சி திமுக மக்களவை உறுப்பினர், திருச்சி மக்களவை உறுப்பினர் துரை வைகோ சொல்றத பார்க்க முடியுது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதும் திமுக அணியில தான் இருக்கிறோம். ஆனா விஜய தவேகாவை இன்னொரு திராவிட இயக்கமாகத்தான் பார்க்கிறோம். எதிர்காலத்துல நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு நாங்க எதிர்காலத்துல அதை முடிவு செய்வோம். எதிர்காலத்துல மதிமுக என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கும் என்பதை கட்சி நிர்வாகிகள் பேசி முடிவெடுப்போம். இப்ப அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது ஒரு நடைமுறை. அது எப்பவுமே அவங்க தேர்தலுக்கு முன்னால உள்ள விஷயங்களையும் சரி, மற்ற விஷயங்களையும் அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக அரசியல் தலைமை குழுவை கூட்டுறோம், அல்லது மாநில செயற்குழு, மாநில பொதுக்குழு எல்லாவற்றையும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனநாயக ரீதியாகத்தான் நாங்க முடிவெடுக்கிறோம், எந்த தலைவரும் ஒரு முடிவை எடுத்து அதை திணிப்பதில்லை அப்படின்னு காட்டுவதற்கு இதெல்லாம் ஒரு சடங்குகளாக மாறி போச்சு. உண்மையிலேயே அப்படி கட்சி கூடி முடிவெடுத்ததுன்னா அது சிறப்பு. ஆனா அப்படிதான் நடக்குதா, இல்ல தலைமை முடிவெடுத்துட்டு அதை கமிட்டியில போட்டு வாங்கிக்கிறாங்களா அப்படிங்கிறது சில அமைப்புகளின் போக்கை பொறுத்து தெரிஞ்சுக்க முடியும். சில இடங்கள்ல அப்படி, சில இடங்கள்ல இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயுஎம் எல்லாம் சொல்றாங்க திமுக கூட்டணியில நாங்க தொடர்வோமா மாட்டோமாங்கிறத ஜூன் 20ஆம் தேதி முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர இன்னும் ஒரே ஒரு சர்ச்சை தொடர்ந்து நேற்று ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் காவி உடையில திருவள்ளுவர் சனாதனி அப்படின்னு வரிசையாக அந்த கதைகள்லாம் கேட்கிறோம். திருவள்ளுவர் சனாதனி தான் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. எந்த ஆளுநர்? ஆர்.என். ரவி இல்ல, புதிதாக இருக்கக்கூடிய ஆர்லேக்கர் தான் சொல்றாரு. அது ஒரு பக்கம். திமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் தொடரும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அது வெறும் திட்டங்களை மட்டும் அரசுல செயல்படுத்துவது தொடர்வது அப்படின்ற முடிவா, இல்ல திருவள்ளுவர் காவி சாயம் பூசினதுக்கும் செங்கோட்டையன் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாரா? அது அருண்ராஜ் ரியாக்ட் பண்றாருங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு. ஓகே, அது ஒரு அமைச்சர் ரியாக்ட் பண்றாருங்கிற அளவுல அருண்ராஜ் சொன்னதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா முதலமைச்சர் அதை பற்றி பேசல. தவேக கட்சியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல. அருண்ராஜ் பேசியதற்கு அருண்ராஜுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். அதற்கு இடையில எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அவங்க கன்சிஸ்டன்டா அந்த விஷயத்த பாக்குறாங்க. ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு மீண்டும் காவிச்சாயம்
அப்படிங்கிறத கன்சிஸ்டன்டா அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் எப்பவுமே ஒரு பதில் சொல்லவே மாட்டாரு, எப்போதுமே மியூட்ல இருக்கிறவர் தான் முதலமைச்சரா இருக்கிறாருங்கிற தைரியத்துல ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஜனவரி மாசத்துல திருவள்ளுவர் நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடிட்டு இருக்குது. ஆனா வைகாசி அனுஷம் தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள், திருவள்ளுவர் நாள்னு ஒரு புதிதாக ஒரு கருத்தை எங்கேருந்து முன்வைக்கிறாங்கன்னு தெரியல. திமுக ஆட்சியில இதே மாதிரி வேலை பார்த்தாங்க, அப்ப ஆளுநரை கடுமையாக கண்டிச்சோம். இப்ப அரசு பக்கத்துல இருந்து எந்த கண்டிப்பும் இல்லை. மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களோட, தமிழர்களுடைய உணர்வுகளை உரசி பார்க்கின்ற வேலையை வள்ளுவரை முன்வைத்து செய்கிறார்கள். அந்த வேலையை செய்யற பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோபா மாடல் அரசுக்கும் என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு உதயநிதி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி இன்றைய செய்திகள்ல முக்கியமான செய்திகளாகவும் இருக்குது, பழைய நிகழ்வுகளின் தொகுப்பாகவும் சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். பட் அந்த குதிரை பேரம்ங்கிறது இனி தொடர்ந்து கொண்டே இருக்குமா, இல்ல ஒரு இப்போ பை எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் வருது. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற செயல்பாடு இருக்கிற வரைக்கும் ஒரு விதமான பதற்றமும் பரபரப்பும் அரசியல் களத்துல இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு. கட்சிகளும் தங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை மந்தைகளை பாதுகாப்பது போல பாதுகாக்க வேண்டிய ஒரு மோசமான சூழலை இது உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. நன்றி. அடுத்த வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.